எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2024 வருடத்துக்குண்டான பிப்ரவரி மாதத்துக்குண்டான ராசி பலனை நாம் பார்க்க போகிறோம். ஒரு மாதத்துக்குண்டான ராசி பலன் அப்படிங்கிறத நாம் பார்க்கணும் அப்படின்னா அந்த மாதத்துக்குண்டான கிரக அமைப்புகள், கிரகங்களோட ராசி மாற்றங்கள், எந்த இடத்துக்கு போகிறாங்க, யார் வீட்டில் இருக்காங்க, அங்கேருந்து யாரெல்லாம் பார்க்குறாங்க, இடம் கொடுத்தவர் யார், இப்படி பல அம்சங்களையும் நாம் தீர ஆராய்ஞ்சால் மட்டும்தான் ராசிக்கு உண்டான பலன்களை துல்லியமாக சொல்ல முடியும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கிரகங்களோட ராஜா சூரிய பகவான் சனி பகவானோட வீடான மகர ராசியிலிருந்து சனி பகவானோட இன்னொரு வீடான கும்பராசிக்கு 13ஆம் தேதி போகிறாரு. செவ்வாய் தனுசு ராசியில் குரு பகவானோட வீட்டில் இருக்காரு. 4ஆம் தேதி அன்னைக்கு மகர ராசிக்கு சனி பகவானோட வீடான பகை கிரக வீட்டில் போய் உட்கார்றாரு. ஆனாலும் அது அவருக்கு உச்ச வீடு. புதன் மகர ராசியிலேருந்து 13ஆம் தேதி கும்பத்துக்கும், அதே 13ஆம் தேதி சுக்கிரன் தனுசுலேருந்து மகரத்துக்கும் போகிறாங்க. வருட கிரகங்களில் பெரிய மாற்றம் எதுவும் கிடையாது. குரு பகவான் மேச ராசியில் பலம், சனி பகவான் கும்பத்தில் ஆட்சி, ராகு குருவோட வீடான மீனத்தில் சஞ்சாரம், கேது புதனோட வீடான கன்னி ராசியில் சஞ்சாரம். பொதுவாகவே பூமிகாரகன் அப்படின்னு சொல்லப்படுற செவ்வாய் இந்த மாதம் முழுக்க உச்சத்தில் இருக்க போகிறாரு. 4ஆம் தேதி மகரத்துக்கு போய் உச்சத்தில் இருக்க போகிறாரு. அப்படிங்கிறதால இந்த மாதத்தில் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ரொம்ப நல்லா நடக்கும், விவசாயம் நல்லா நடக்கும், இடம் வாங்கலாம், மண் வாங்கலாம், மனம் வாங்கலாம். இந்த மாதிரி பூமி தொடர்பான காரியங்கள் எல்லாமே ரொம்ப உச்சத்தில் இருக்கும். அப்போ இதை விவசாயிகள், ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடியவர்கள் பயன்படுத்திக்கலாம். சரி, மற்ற கிரகங்கள் உங்களோட ராசிக்கு என்ன சொல்லுது? விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்க போகுது? அர்த்தாஷ்டம சனியோட ஆதிக்கம் இருந்தாலும் கூட அது இருக்குன்னே தெரியாத அளவுக்கு ஒரு விஸ்வரூப வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு இருக்க போகுது. இன்னும் சொல்ல போனால் கொடிகட்டி பறக்க போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். என்ன ஜோசியரை இப்படி சொல்கிறீங்க? அப்படி இதில் ஒன்றுமே இல்லையே, என்ன அர்த்தாஷ்டம சனி இருக்குது இந்த நேரத்தில் இப்படி சொல்கிறீங்களே? குரு பகவானும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக ஒரு சிறந்த இடத்துல இல்லையே, 6ஆம் இடத்துல குரு இருக்காரு, என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா 6ல் குரு அப்படின்னா ஊரில் பகை. கடந்த காலகட்டத்திலே அதெல்லாம் இருந்திருக்கும். நண்பர்கள் பகையாக இருப்பாங்க, அரசியல் ரீதியாக வீழ்த்தப்பட்டிருப்பீங்க, உங்களை சுற்றி நிறையா சதிகள் நடந்திருக்கும், அலுவலகத்தில் வேலை செய்கிற இடத்துல எவனா ஒருத்தன் போட்டு கொடுத்து நம்மளை மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருப்பாங்க. இது எல்லாமே கடந்த காலகட்டத்தில் நடந்திருக்கும். இருந்தாலும் இதை எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் எப்படி ஜெயிக்க போகிறீங்க? ஏன்னா அர்த்தாஷ்டம சனியும் இருக்குது, குருவும் 6ல் தானே இருக்காரு. அர்த்தாஷ்டம சனியும் கெடுதல் தான், 6ல் குருனாலும் சரியில்லாத அமைப்பு தானே, குரு தான் மறைஞ்சிட்டாரு, எப்படி நல்லா இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். மாதம் தொடங்கி 4ஆவது நாள் மகர ராசிக்கு ராசி அதிபதி செவ்வாய் போகிறாரு. செவ்வாய்க்கு அது உச்ச வீடு. ராசிநாதன் செவ்வாய் உச்சமடைகிற இந்த நேரம் அப்படிங்கிறது தொட்ட காரியங்கள் எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கக்கூடிய நேரம். தொழில் ரீதியாக எந்த முயற்சி எடுத்தாலும் அதில் உச்சபட்ச வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அதுமாதிரி போட்டிகள் அப்படிங்கிறதே இருக்காது. நம்ம சாதாரணமாக ஒரு வேலை செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு போட்டிக்கு ஒருத்தன் வருவான், நமக்கு இடைஞ்சல் பண்ணுறதுக்குன்னே வரீங்களேடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். செவனேன்னு ஒரு பொருள் சும்மா கிடக்கும், அதை எவனும் சீண்டி கூட பார்த்துருக்க மாட்டான். நம்ம போய் அதை எடுத்தோன்னு வச்சுக்கிங்களேன், இன்னொருத்தன் வந்து எனக்கும் வேணும்பா. இப்படி தான் வாழ்க்கை அப்படிங்கிறது ஓடி இருக்கும். அந்த மாதிரி போட்டிகள்லாம் விளங்கிடும். சாதாரணமாக பார்த்தீங்கன்னா வீட்டில் யாருமே டிவி போட்டிருக்க மாட்டாங்க. நம்ம போய் டிவி ஆன் பண்ணோம்னா வேறு சேனல் மாற்றுன்னு கூட பிறந்தவங்க வந்து ரிமோட்டை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்படி தான் பிரச்சனை அப்படிங்கிறது வரும். ஏன்டா இம்மா நேரம் சும்மா தானடா கிடந்துச்சு, நான் போடுறப்ப தான் உங்களுக்கும் போடணும்னு தோணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த போட்டிகள், தொழில் ரீதியான போட்டிகள், அலுவலகத்தில் போட்டிகள் எல்லாமே விலகும். உங்களை போட்டு கொடுத்துக்கிட்டே உங்கள் கூடயே இருந்து குழி பறிச்சவங்க எல்லாருமே இப்போ உங்ககிட்டேருந்து விலகி ஓட போகிறாங்க. அதே மாதிரி உங்களோட புகழ் அப்படிங்கிறது கூடும். நல்ல காரியங்கள் நிறைய விஷயங்களை செய்வீங்க. அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய இடத்துல மேலதிகாரிகளோட பாராட்டுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கறதா இருக்கும். ஒரு பெரிய பிரச்சனை அலுவலகத்தில் நடக்கும், அதுக்கு நீங்கள் தான் தீர்வு சொல்ல போகிற மனிதராக இருப்பீங்க. அதனால் இந்த ஆளை சூப்பராக செத்த நேரத்தில் முடிச்சுட்டாங்கய்யா, எவ்வளோ இவ்வளோ நாளாக கண்டுக்காமல் விட்டோம் அப்படின்னு சொல்லி உங்களை முன்னிலைப்படுத்துவாங்க. ஒரு 10 ரூபா சம்பளம் கூட கொடுக்கறது, ஒரு ப்ரமோஷன் கொடுக்கறது, இந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும். அதுமாரி பூர்வீக சொத்தில் வீடு கட்டக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா செவ்வாய் வந்து பூமிகாரகன் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. இப்போ அந்த பூமிகாரகன் உங்களோட ராசி அதிபதி உச்சமடைகிறாரு. அப்படிங்கும்போது பல காலகட்டமாக பூர்வீக சொத்தில் வீடு கட்ட முடியாமல் இருந்திருக்கோம், இல்லைனா வீடு பாலடைஞ்சு போய் கிடந்திருக்கும், இடிச்சு போட்டு வச்சுருந்துருப்பீங்க, இடிக்க முடியாமல் சும்மா கிடந்திருக்கும். அப்படி இருந்த மனையெல்லாம் இதுக்கு மேலே சீர்திருத்தப்பட போது, இல்லைனா பூர்வீக சொத்து நிலம் ஏதாவது கேஸில் கிடந்திருக்கும், இப்போ ஜெயிச்சு உங்கள் கைக்கு வரும். அப்போ மண்ணு மனையால் உங்களுக்கு 10 ரூபா காசு பணம் அப்படிங்கிறது சம்பாதிக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது வந்துருச்சு. துணிச்சல் நிறையா இருக்கும். எது வந்தாலும் பார்த்துக்கலாம்டா அப்படின்னு எந்த ஒரு காரியத்திலையுமே இறங்கிடுவீங்க. வாடா பார்த்துக்கலாம் அப்படின்னு. அது வந்து மேசராசி விருச்சிக ராசிக்காரர்களுக்கே உண்டான துணிச்சல். செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்டவர்கள் நெருப்பு மாதிரி தான்.
ஒரு விஷயத்தை இப்படி தான் இருக்கணும்னா அப்படி தான் இருக்கணும், அதுலேருந்து பின்வாங்கிறதுக்கு வேலையே கிடையாது அப்படிங்கக்கூடிய ஆட்கள். உங்கள் மனசுக்கு தகுந்த மாதிரியே எல்லாமே நடக்கும். அதுமாரி வெளிநாட்டிலேருந்து பெரிய பெரிய நிறுவனங்கள்லேருந்து அழைப்பு வரும், கொஞ்சம் மனக்குழப்பம் வரும். என்ன ஜோசியரே வெளிநாட்டிலேருந்து அழைப்பு வந்தால் எனக்கு எதுக்கு மனக்குழப்பம் வரும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது எப்படின்னா, நம்ம சும்மா இருந்தப்போ ஒருத்தனும் கூப்பிட்டுருக்க மாட்டான். இப்போ நம்ம நல்லா ஒரு தொழில் செய்வோம், இல்லை ஒரு நல்ல வேலைக்கு போய் 10 ரூபா சம்பாதிப்போம். இந்த நேரத்தில் இன்னொரு ஆஃபர் வரும். இதை பிடிச்சிக்கிறதா அதை விட்டுறதா, இல்லை அதை பிடிச்சிக்கிட்டு இதை விட்டுறதா அப்படின்னு ஒரு குழப்பம் வரும். அப்போ நம்ம சுயஜாதகத்தை பார்த்துக்கிறது, குடும்ப சூழல் எப்படி, அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு நாம் வெளிநாடு போகலாமா இங்கேயே இருக்கலாமா அப்படின்னு கொஞ்சம் அனுபவம் மிக்கவர்கள், குடும்ப மூத்த உறுப்பினர்கள் கிட்ட ஆலோசனை கேட்டுட்டு செய்கிறது அப்படிங்கிறது நல்லது. அதுமாதிரி வியாபாரம் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு லாபம் நல்லபடியாக இருக்கும். மேலதிகாரிகள் மனசில் இடம் பிடிச்சிருவீங்க. அரசியல் துறையில் இருக்கிறவங்க கோலோச்சலாம். ஏன்னா அரசியல் துறைக்கு ஆதிபந்தம் கொண்ட ராசி அதிபதி உச்சமடைகிறாரு அப்படிங்கும்போது அற்புதமான யோக பலன்கள் அப்படிங்கிறது இருக்குது. இந்த நேரத்தில் உங்களோட அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறதே சுத்தமாக மறைஞ்சு போயிடும். இருந்தாலும் அந்த அர்த்தாஷ்டம சனி குணம் காட்டணும் இல்லையா? அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம குடுன்னு வேகமாக ஓடிக்கிட்டு இருப்போம், வாழ்க்கையை நோக்கி வேகமாக முன்னேறிக்கிட்டு இருப்போம். திடீர்னு உடம்பு சரியில்லைன்னு 2 நாளைக்கு படுக்க போடும். சரி பரவாயில்ல போ அப்படின்னு அதை ஏற்றுக்கிறது தான் நல்லது. ஆனால் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. சாதாரணமாக ஒரு 500 ரூபாய்க்கு ஊசி போட்டோமா, 2 நாளைக்கு மாத்திரை சாப்பிட்டு படுத்தோமா, ரெஸ்ட் எடுத்தோமா சரியாக போயிடும் அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்கும். அதுமாதிரி குரு பகவான் உங்களோட ராசிக்கு தன பஞ்சமாதிபதி. அவர் 6வது வீட்டில் இருக்காரு. அவரோட பார்வைங்கிறது தனஸ்தானத்தில் இருக்குது. காசு பணத்துக்கு பஞ்சம் இல்லை. அவர் இருக்கிற இடம் சரியில்லைனாலும் அவர் பார்க்குற இடம் நல்லா இருக்குது அப்படிங்கிறதால பெயர் புகழுக்கு பஞ்சம் இருக்காது. அதுமாதிரி மாத தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா மகர ராசியில் புதனும் சூரியனும் சேர்ந்துக்கிட்டு புத ஆதித்ய யோகத்தை கொடுக்குறாங்க. 13ஆம் தேதி வரைக்கும் அங்கே தான் இருக்க போகிறாங்க. ஏன்னா கல்வி சம்பந்தமான முயற்சிகள் எல்லாமே இப்போ வெற்றி அடையும். மாமன் மைத்தினர் வழியில் மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கும். இந்த காலகட்டத்தில் தான் அத்தை பொண்ணு மாமன் பொண்ணை கல்யாணம் பண்ணணுன்னா பண்ணலாம். இல்லை அத்தை வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது, இல்லை ஒரு பையன் இருக்கான், அவங்க கூட எனக்கு ஒரு காதல் உறவு இருக்குது, அதை வீட்டில் பேசி முடிக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி நேரத்தில் பேசுனீங்கன்னா பெரிய அளவில் சண்டை சச்சரவு எதுவும் இல்லாமல் உறவுகள் பிரியாமல் எல்லாரும் ஒன்று கூடி கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுமாதிரி சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி வரைக்கும் தனுசு ராசியில் இருக்கார். ராசிக்கு 7க்கும் 12க்கும் அதிபதியானவர் 2வது வீட்டில் இருக்கும்போது விரயத்துக்கு தகுந்த வரவு இருக்கும், ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும், நகை நட்டு சேரும். ஒரு பேங்க்கில் கொண்டு 10 பவுன் அடவு வச்சுட்டேன், இத்தனை நாளாக வட்டி தான் கட்டிக்கிட்டு இருக்கேன், என்னால் மூக்க முடியல அப்படிங்கிறவங்க கூட நகை நட்டை மூட்டு வீட்டில் வச்சிடலாம். நிறைய விருந்து விசேஷங்கள் நடக்கும், நிறைய பத்திரிக்கை வரும், நிறைய துணிமணி உங்களுக்கு சேரும். இப்படியெல்லாம் ஒரு யோக அமைப்பு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இருக்குது. இருந்தாலும் அர்த்தாஷ்டம சனி இருக்கும்போது நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, எதையுமே முக்கிய முடிவுகள், சுபகாரிய பேச்சுவார்த்தைகள், தொலைதூர பயணங்கள், ஒரு புது ஒப்பந்தங்கள், தொழில் ரீதியான முக்கிய முடிவுகள் இதெல்லாம் எடுக்கும்போது கொஞ்சம் அனுபவம் மிக்கவர்களோட ஆலோசனையை கேட்கணும். எந்த துறையில் நீங்கள் இருக்கீங்களோ அந்த துறையில் வெற்றி அடைந்தவர்கள்ட்டையும் ஆலோசனை கேட்கணும், தோல்வி அடைந்தவர்கள்ட்டையும் ஆலோசனை கேட்கணும். நீ எதனால் தோத்த, நீ எதனால் ஜெயிச்ச, நீ எதனால் ஜெயிச்சோ அதை நான் செய்வேன், நீ எதனால் தோத்தியோ அதில் நான் ரொம்ப கவனமாக இருப்பேன். இதெல்லாம் கொஞ்சம் நம்ம தீர விசாரிச்சுட்டு அதன் பிறகு இறங்குறது தான் நல்லது. ஏன்னா அர்த்தாஷ்டம சனி இருக்குங்கிறத கவனத்தில் இருக்கணும். அதுமாரி வீடு கட்டுறது, கட்டின வீட்டை பழுது பார்க்குறது இதெல்லாம் கொஞ்சம் இந்த மாதத்தில் செய்வீங்க. தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது சொல்கிறது அதை தான். பெற்றோர்களில் முக்கியமாக தாயார் வயதானவர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சாதாரண ஜுரம் காய்ச்சல்னா கூட உரிய மருத்துவரை பார்த்து சிகிச்சை எடுக்கிறது நல்லது. இல்லை சாதாரண ஜுரம் தான் காய்ச்சல் தான் 2 நாளைக்கு வீட்டில் மாத்திரையை போடு மருந்தை போடுன்னு கை வைத்தியம் செய்கிறவெல்லாம் வச்சு விடாது. குறிப்பாக ரத்த அழுத்தம், சர்க்கரை இதெல்லாம் இருந்ததுன்னா உரிய பரிசோதனை அப்படிங்கிறது செஞ்சுக்கிறது நல்லது. மற்றபடி தினமும் குளித்து முழிவிட்டு முருகப்பெருமானை வணங்கிட்டு உங்களோட பணிகளை தொடங்கணும். பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி தை அமாவாசை வருது. அந்த நாளில் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்களை முறையாக செஞ்சுட்டு அமாவாசை நாளில் விநாயக பெருமானை வணங்கிட்டு ஒரு 9 ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணுங்கள். இதை செஞ்சிட்டாலே இந்த பிப்ரவரி மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்க போகிற ஒரு உன்னதமான மாதமாக இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.